அனைவருக்கும் தீபத் திருநாள் வாழ்த்துக்கள். இன்றைக்கு மகா தீபம் 6 மணி அளவிலே அண்ணாமலையார் மேலே தீபம் ஏற்றப்பட இருக்கிறது. காலையில் பரணி தீபம் முடிந்து இன்றைக்கு 50 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் அலை அலையாக மலையை சுற்றி கொண்டிருக்கிறார்கள். அன்னதானம் எங்கு பார்த்தாலும் நடந்து கொண்டிருக்கிறது. இதுவரை காணாத அளவிலே இந்த தீபத்திற்கு தான் அதிக அளவிலே மக்கள் அலையாக மோதிக்கொண்டிருக்கிறார்கள். மழை பெய்தாலும் பக்தர்கள் அவர்கள் மண் சரிந்தாலும் அண்ணாமலையார் மீது பெய்த அடைமழை காரணமாக மண் சரிவு ஏற்பட்டது. அந்த மண் சரிவை ஆய்வு குழு, மத்திய புலனாய்வு குழு ஆய்வு செய்து மண் சரிவை மேலும் தடுப்பதற்கு உரிய நடவடிக்கைகளை ஆட்சியாளர் தலைமையிலே நிர்வாகம் மேற்பார்வை செய்து கொண்டிருக்கிறது. 2000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் அனுமதிக்கப்படுவார்கள். ஆனால் இன்று அந்த நிலச்சரிவு காரணமாக இந்த பக்தர்களை அனுமதிப்பது என்பது தடை செய்து இருக்கிறார்கள். இன்றைக்கு 6 மணி அளவிலே அருணாசலா என்ற கோஷத்துடன் தீபம் ஏற்றப்படும் காட்சியை கோடான கோடி மக்கள் தொலைக்காட்சி வழியாக பார்க்க இருக்கிறார்கள். முதல் உலக மூத்தக்குடி சார்பாகவும் இங்கே இருக்கிற ஆசிரமங்கள் சார்பாகவும் அடியேன் ஒரு 20 ஆண்டுகளாக இந்த தீப தரிசனத்தை பார்க்கக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பை அண்ணாமலையார் எனக்கு அருளிருக்கிறார். அந்த வகையிலே இந்த தீபத்தை உள்ளே ஏற்றிக்கொள்ளும் ஒரு ஆன்ம அனுபவத்தை பெற வேண்டும். வெளியிலே தீபத்தை பார்த்தாலும் கூட அந்த ஒளியை தங்களுக்குள் காண வேண்டும் என்பதுதான் அதோடைய தாத்பரியம். உடலை ஒளி உடம்பாக பார்க்கும் வித்தையை வள்ளலார் எல்லோருக்கும் நிகழ்த்தி காட்டினார். அதை அண்ணாமலையார் தீபமாக எல்லோரும் தாங்களே பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் எந்த நிகழ்வு அண்ணாமலையார் மலை மீது ஒரு தீபம் ஏற்றப்படுகிறது. இதை காணும் மக்கள் அந்த நிலைகளுக்கு தங்களை உயர்த்தி கொண்டு தங்களை பூத உடலை, ஸ்தூல உடலை ஒளி உடம்பாக மாற்றும் அந்த வித்தையை கற்று தெளிய வேண்டும். ஞான தபோவனரை வாவென்றழைக்கும் அண்ணாமலை என்று இதை ஞானத்திற்கு ஏற்ற ஒரு பூமியாக, அக்னி பூமியாக தங்களையே தகித்து கொண்டு உடலை ஒளி உடம்பாக மாற்றும் ஒரு அற்புத தலமாகவும், காந்த மலையாகவும், நெருப்பு மலையாகவும், அகந்தையை அழிக்கக்கூடிய மலையாகவும் அண்ணாமலையை பார்க்கிறோம். அருணாசலா என்று தெலுங்கு அன்பர்கள் லட்சக்கணக்காக ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டு குவிதையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர்களுக்கு இருக்கும் அந்த ஒரு வெறி பக்தியில் பரவசத்தில் திளைத்து அருணாச்சலா என்று அவர்கள் அறைகூவல் விடுவிக்கிறார்கள். அவர்களுடைய அந்த பக்தி எல்லோரையும், எல்லா மக்களும், தமிழக மக்கள் எல்லோரும் அவர்களோடு கூட இருக்கிற அந்த பக்தி பரவசத்தை
பாற்று நாமும் அந்த அளவுக்கு நமது பக்தியில் திளைத்து உயர்ந்து இருக்க வேண்டும் என்ற நிலையை அடைவோம் என்று சொல்லி நான் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு தீபத் திருநாள் வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்.